Hi friends, இப்போ weight lossக்கான ஒரு ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, கொத்தமல்லி தண்டோட இந்த மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சுகர், லெமன் ஜூஸ், இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கொத்தமல்லியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்டோடு இருக்கிறதா எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுட்டு லெமனும் வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கொத்தமல்லி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்தமல்லி வந்து அப்படியே வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதை ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் வந்து இதை மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்கும். அந்த தண்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. அதாவது எந்த ஒரு ஃபில்டரும் யூஸ் பண்ணி வடிகட்டக்கூடாது. வடிகட்டாமல் நம்ம வந்து அப்படியே வந்து ட்ரிங்கோட, அதாவது அதை குடிக்கும் போது அப்படியே அதை வந்து மெண்டு சாப்பிடணும். இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் அயன் கண்டென்ட்டும் இருக்குது, அதே மாதிரி விட்டமினும் இருக்குது. நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பவர் இதுக்கு வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ ரெகுலராக எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸும் ஆகும். அதே சமயத்தில் தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் வந்து இது நம்ம உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிபியை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் எப்போல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா பசி எடுக்குது அப்படின்னு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைமில் வந்து இதை ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் 3 டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஜூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து இதை ட்ரிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு கிளாஸில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை வந்து இதில் விட்டுடலாம். இப்போ ஒரு கிளாஸ் இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு கிளாஸ்க்கு ஒரு ½ லெமன் வந்து கட் பண்ணி நீங்கள் ஜூஸ் எடுத்து வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர். இது நீங்கள் சில்லுன்னு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன். நீங்கள் இல்லை இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, ட்ரிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட வேண்டாம். இப்போ வந்து நம்ம கொரியண்டர் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.